இந்த வீடியோவில் ஃபார்ம் சப்மிஷன்லேருந்து நம்ம இன்புட் வேல்யூஸ் எல்லாம் எப்படி எடுக்கலாம், அதோட ரீடைரக்ஷன் எப்படி பண்ணலாங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம ரவுட்ஸ் ஃபைலில் யூசர் ஐஃபன் ஃபார்ம்னு ஒரு ரவுட்டை உருவாக்கணும். அதுக்கு ஒரு வியூவையும் உருவாக்கணும். ரிசோர்ஸில் வியூஸில் இந்த வியூ இன்னுமே இருக்குது. அதுலேருந்து ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி போஸ்ட் ரவுட்டுன்னு ஒன்று உருவாக்கணும், கெட் ஐஃபன் யூசர் டேட்டா. அதில் நம்ம வேல்யூஸ் எல்லாத்தையும் டம்ப் அண்ட் டை பண்ணி பார்த்தோம். இப்போது டம்ப் அண்ட் டை அப்படிங்கிறது உங்களுக்கு மொத்த டேட்டாவையும் உள்ளேருந்து வெளிக்கொண்டு வந்து காட்டுறது. ஆனால் நம்மளுக்கு தேவை சில நேரத்தில் இன்புட் வேல்யூஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம போஸ்ட் ரிக்வஸ்ட்டில் போன வாட்டி அமைச்ச நேம், ஏஜ், ஃபோனுன்ற இந்த ஒவ்வொரு வேல்யூஸையும் தனித்தனியாக ரிக்வஸ்ட்லேருந்து எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத தான் இந்த ட்யூட்டோரியலில் தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கு நீங்கள் உங்களுடைய ரிக்வஸ்ட் ஆப்ஜெக்டை தான் பயன்படுத்த போகிறீங்க. இந்த வேல்யூஸ் ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியாக எடுக்கிறதுக்கு நம்ம தனித்தனி வேரியபிள்ஸில் நம்ம வேல்யூஸை ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இங்கே இருக்கிறத எரேஸ் பண்ணிக்கிறேன். நேம்ன்ற ஒரு வேரியபிளை உருவாக்கிக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே போஸ்ட்லேருந்து நேம்க்கான வேல்யூ எடுக்க போகிறோம். அதுக்கு இந்த ரெக்வஸ்ட் வேரியபிளை பயன்படுத்துகிறோம். இதுக்குள்ளே இருக்கிற ஒரு மெத்தட், அது என்னன்னா இன்புட் அப்படின்ற ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. அந்த இன்புட் மெத்தட்குள்ளே நீங்கள் கெட் ரிக்வஸ்ட் அல்லது போஸ்ட் ரிக்வஸ்ட்குள்ளேருந்து அனுப்புகிற எந்த டேட்டாவாக இருந்தாலும் நீங்கள் எடுக்க முடியும். இந்த இன்புட்குள்ளே நம்ம வாங்க போகிற வேல்யூவோட கீ என்ன அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ நம்ம ஃபார்மில் போய்ட்டு என்னென்ன நேம்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள். இன்புட்டில் நேம், ஏஜ் மற்றும் ஃபோன். இப்போ இந்த இன்புட் நேம்ஸ் எல்லாம் நம்ம அங்கே கொடுக்கணும், ஒவ்வொரு வேல்யூக்கும் தனித்தனியாக. முதல்ல நேம். இப்போ இதுக்கு வாங்கின மாதிரியே மீதி இருக்கிற இந்த ரெண்டு ஃபோன் மற்றும் ஏஜுக்கும் நம்ம ரிக்வஸ்ட் வேரியபிள்குள்ளே இருக்கிற இன்புட்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே அதோட கீயை கொடுத்து மீதி ரெண்டு வேல்யூஸும் வாங்கிக்கிறோம். இப்போ 3 இன்புட் வேல்யூஸும் நம்ம வாங்கிட்டோம், நேம், ஏஜ், ஃபோன். இப்போ இதை நம்ம வாங்கிட்டோன்றத வேரியபிளுக்கு சொல்லிட்டோம். பட் ஆனால் அந்த வேரியபிளில் யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் அந்த வேல்யூஸ் வந்திருக்கா இல்லையான்னு. அதுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுறோம் இந்த போஸ்ட் ரவுட்டில். ஸோ ரெஸ்பான்ஸாக கிடைக்க போகிறது இந்த ஸ்ட்ரிங் தான். ஹாய் யோர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் வேரியபிளை கன்கார்டினேட் பண்ணிக்கிறேன் இதில். அடுத்து அண்ட் யோர் ஏஜ் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜ் வேரியபிளையும் கன்கார்டினேட் பண்ணிக்கிறேன். அண்ட் யோர் ஃபோன் இஸ்ன்னு சொல்லிட்டு ஃபோன் வேரியபிளையும் நான் கன்கார்டினேட் பண்ணிக்கிறேன். இப்போ 3 வேரியபிளுக்கான வேல்யூஸையும் நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கில் கன்கார்டினேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை ரிட்டர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு 3 வேல்யூஸும் கிடச்சிருக்கா இல்லையான்றது தெரிஞ்சிடும் உங்களுக்கு அவுட்புட்டில். இப்போ ப்ரௌசரில் போயிட்டு நம்ம வழக்கம் போல் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுவோம். இப்போ இந்த ஃபார்மை சென்ட் பண்ணுவோம். ஃபார்ம் போஸ்ட் நடந்து நம்மளுக்கு ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அமிச்ச 3 வேல்யூஸும் இந்த ஸ்ட்ரிங்கில் கன்கார்டினேட் ஆகிருக்கு. அப்போது நம்ம அமிச்ச போஸ்ட் ரிக்வெஸ்ட், அதாவது இந்த 3 வேல்யூஸும் தான் இங்கே நம்ம அவுட்புட்டில் பார்க்குற வேல்யூஸ். கரெக்டாக? மொத்தத்தில் போஸ்ட்டுக்கான வேல்யூஸையும் நீங்கள் எப்படி இன்புட்லேருந்து எடுக்கலாம் தனித்தனியாங்கிறத இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அடுத்து நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு ரெஸ்பான்ஸாக இந்த ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு அது வேண்டாம், நம்ம ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ண போகிறது கிடையாது. அதனால் நான் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ இது வேலை செய்யாது. இப்போது நம்ம இந்த போஸ்ட் ரிக்வெஸ்ட் 3 வேரியபிளுக்கான வேல்யூஸ் எடுத்த பிறகு ரீடைரக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அதை எப்படி நம்ம பண்ணுறது? இந்த போஸ்ட் ரிக்வெஸ்ட் நடந்து முடிஞ்ச உடனே திரும்பவும் அந்த ஃபார்ம் பேஜுக்கே அது ரீடைரக்ட் ஆகணும். அது மட்டும் இல்லை, ரீடைரக்ட் ஆனது நம்மளுக்கு போஸ்ட் ரிக்வெஸ்ட் நடந்திருக்குன்ற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். அதாவது டேட்டாவை அனுப்பணும். அந்த டேட்டா அந்த பேஜில் தெரியணும், ஒரு மெசேஜ். உதாரணத்துக்கு ஃபார்ம் போஸ்ட் நடந்திருக்கு, நீங்கள் டேட்டா அனுப்பிச்சிருக்கீங்க, இந்த மாதிரி. மொத்தத்தில் ரீடைரக்ட் பண்ணுறதையும் ரீடைரக்டோட டேட்டா எப்படி அனுப்ப போகிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். லாராவெல்ல ரீடைரக்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அதுக்கு நீங்கள் ரிட்டர்ன் கீவேர்டுக்கு அடுத்து ரீடைரக்ட்ன்ற ஒரு ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஹெல்ப்பர் ஃபங்க்ஷனை பயன்படுத்தணும். இந்த ரீடைரக்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்க வேண்டிய ஆர்குமெண்ட் என்னென்னா உங்களுடைய யூஆர்எல், எந்த இடத்துக்கு, எந்த ரவுட் யூஆர்ஐக்கு நீங்கள் அனுப்ப போகிறீங்க. இப்போ நம்மளுடைய யூஆர்ஐ யூசர் ஃபார்ம், அந்த பேஜுக்கு தான் அது போகணும். சரியா? அப்போது நம்மளுடைய யூஆர்ஐ எது? யூசர் ஐஃபன் ஃபார்ம். அதனால் இந்த ரீடைரக்டுக்குள்ளே நம்ம கொடுக்க வேண்டியது யூசர் ஐஃபன் ஃபார்ம்.
இப்போது ரீடைரக்ட் நடக்க போகுது. இப்போ மறுபடியும் யூசர் ஃபார்முக்கு போயிட்டு அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுவோம். இப்போ கவனிச்சிங்கன்னா சென்ட் ஆகிட்டு மறுபடியும் இங்கேயே ரீடைரக்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, திரும்ப இதே பேஜுக்கு வந்துடுச்சு. சரி, நீங்கள் சில விஷயங்களை கவனிக்காமல் விட்டுருக்கலாம். அதனால் நம்ம இப்போ இந்த வாட்டி நெட்வொர்க் டேப் ஓப்பன் பண்ணி திரும்பவும் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு இப்போ ரிக்வஸ்ட் அனுப்ப போகிறோம். என்ன நடக்குதுன்னு கீழே நெட்வொர்க் டேப்பில் கவனிங்க. இப்போ நம்ம சென்ட் கொடுத்த உடனே நெட்வொர்க் டேப்பில் கெட் ஐஃபன் யூசர் டேட்டான்ற ரிக்வஸ்ட் போயிருக்கு. இது நம்ம போஸ்ட் ரிக்வஸ்ட். ஆனால் நம்மளுக்கு அப்ளிகேஷன்லேருந்து நம்மளுடைய லாரவெல் அப்ளிகேஷனுக்குள்ளேருந்து என்ன ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு பாருங்கள், 302. லாரவெல் மட்டும் இல்லை, எல்லா அப்ளிகேஷன் சர்வரும் இந்த ரெஸ்பான்ஸை அனுப்ப முடியும். இதை அனுப்பின உடனே ப்ரௌசர் என்ன புரிஞ்சுக்கோன்னா இந்த அப்ளிகேஷன் வேறு ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ண சொல்லுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அது எந்த யூஆர்எலுக்கு சொல்லுதோ அந்த யூஆர்எலுக்கு அது ரீடைரக்ட் ஆகிடும். அப்போ தான் நம்ம கீழே இருக்கிற இந்த ரெண்டாவது ரிக்வெஸ்ட் யூசர் ஐஃபன் ஃபார்ம்ன்ற இந்த பேஜுக்கு அது ரீடைரக்ட் ஆகி வருது. இப்படி தான் நம்ம இந்த பேஜுக்கு திரும்ப அனுப்பப்படுறோம் இந்த லாரவெல் அப்ளிகேஷன்லேருந்து. இப்போது ரீடைரக்ட் ஆகிடுச்சு. பட் ஆனால் போஸ்ட் ரிக்வெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ரீடைரக்ட் அனுப்பும் போது நம்மளுக்கு கூடவே ஒரு டேட்டாவையும் இந்த பேஜுக்கு அனுப்பிச்சா ஒரு போஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்குன்னு தெரிய வரும். அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம அனுப்பணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரீடைரக்ட் பண்ணும் போது ஒரு மெசேஜ் அனுப்பலாம். இதுக்கு நீங்கள் உங்கள் ரீடைரக்ட் ஹெல்ப்பர் ஃபங்க்ஷனுக்கு அடுத்து ஒரு செயின் ஃபங்க்ஷனை பயன்படுத்தணும். அதுக்கு வித்னு பேர். இந்த வித்குள்ளே நீங்கள் என்ன டைப் ஆஃப் டேட்டாவையும் கீ வேல்யூ படி கொடுக்கலாம். இன்டீஜர், ஸ்ட்ரிங், அரே, இந்த மாதிரி எந்த வேல்யூ அனுப்பிச்சாலும் கீ அண்ட் வேல்யூ பேர் படி அனுப்பணும். அதனால் இப்போ நம்ம அனுப்ப போகிறது மெசேஜின்ற கீயில் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபார்ம் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை வேல்யூவாக கொடுக்குறோம். இப்போ கீ வேல்யூ பேர் படி நம்ம இந்த வித் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு டேட்டாவை அனுப்புகிறோம் ரீடைரக்ட் பண்ணுற அந்த பேஜுக்கு. இப்போ அந்த அனுப்பின டேட்டாவை நம்மளுடைய இந்த வியூ பேஜ் காட்டணும் இல்லையா, அதுக்கு யூசர் ஃபார்முக்குள்ளே வாங்க. அதில் நீங்கள் இந்த பேஜுக்கான டேட்டாவை காமிக்கிறதுக்கு நீங்கள் செஷனை பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும். அதாவது செஷனுன்ற ஒரு ஹெல்ப்பர் இந்த ஃபங்க்ஷன் ஒரு செஷன் டேட்டாவை கொண்டு வரும். ஏன்னா நம்ம அனுப்புகிற இந்த ரீடைரக்டுக்கான டேட்டா ஒரு செஷன் டேட்டாவாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது இந்த மெசேஜ்ன்றது ஒரு செஷன் வேல்யூவாக தான் அது ரீடைரக்டில் கிடைக்கும். அப்போ அதை நம்ம செஷன்ன்ற இந்த ஹெல்ப்பர் ஃபங்க்ஷனில் கீயாக கொடுக்கும்போது நம்ம அதுக்கான வேல்யூவை வாங்கிக்க முடியும். இப்போ இதை நம்ம எக்கோ பண்ணுறோம் இந்த ஷார்ட் அண்ட் பிஹெச்பி சின்டாக்ஸ் மூலமாக. ஸோ இந்த ரீடைரக்ட் சரியாக நடக்குதா, இந்த டேட்டா சரியாக வருதான்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நான் மறுபடியும் ஃபார்மை ஃபில் பண்ணி சென்ட் பண்ண போகிறேன். திரும்ப ரீடைரக்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீடைரக்டுக்கான மெசேஜும் கிடச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்களா டேட்டா. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ரீடைரக்ட் பண்ணும்போது எப்படி டேட்டாவை அனுப்பலான்றது. ஆனால் இதை தவிர்த்து நீங்கள் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இப்போது நம்ம ரீடைரக்ட் அனுப்பும் போது இந்த மெசேஜின்ற வேல்யூவை அனுப்புகிறோம் இல்லையா, அது வந்து ஒரு டெம்ப்ரவரி செஷன் டேட்டா. அதனால் அது ரிஃப்ரெஷ் பண்ண உடனே போயிடும். ஸோ ரீடைரக்ட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அது போயிடும். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள், பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா போயிடுச்சு. அது வந்து ஃப்ளாஷ் டேட்டா. இப்போது வியூவுக்கான டேட்டாவை எப்படி அனுப்புறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு இந்த ஹெட்டிங்கை நீங்கள் எப்படி மாற்றலாம் டைனமிக்காக, அதை நீங்கள் அடுத்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அடுத்த வீடியோவில் வியூவில் எப்படி ஒரு டேட்டாவை பாஸ் பண்ணுறதுங்கிறத கற்றுக்க போகிறோம்.